தொடரும் சிறைச்சாலை கலவரங்கள் இடம்பெறும் என்பதனை முன்கூட்டியே புலனாய்வு அறிக்கைகள் கிடைத்ததாக சிறைச்சாலைத்துறை அமைச்சர் தெரிவித்திருந்தார். எனினும் தொடர்ந்தும் சிறைச்சாலைகளுக்குள் பதட்டமான சூழ்நிலைகள் நீடிக்கின்றது. இதன் மூலம் சிறை கைதிகள் மரணமடைகின்றார்கள். சிறை கைதிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆகவே அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற சிறைச்சாலைக்குள் இவ்வாறு கலகங்கள் விளைவிக்கப்படுவது என்பது எவ்வாறு ஏற்புடையது? இதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் யார்? எதிர்க்கட்சியினர் மீது இந்த பொறுப்பு கூறல் விடயத்தினை அரசாங்கம் மெல்லமாக தள்ளிவிடுவது போன்று தெரிகின்றது. அதே நேரம் இது ஒரு போதைப் பொருளுக்கு எதிரான யுத்தம் போன்று இதனை காட்டிக்கொள்ள அரசாங்கம் முனைகின்றது. உண்மையில் சிறைச்சாலைக்கு இருக்கின்ற கைதிகளினுடைய முழு பாதுகாப்புக்கு அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும். கைதிகளை துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்வதென்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமல்ல. சிறைச்சாலைக்குள் அதிக நெரிசல் இருக்கின்றது. ஆகவே அவர்கள் அதன் மூலமாக மனநிலை ரீதியில் பாதிக்கப்படுகின்றார்கள். அதனுடைய ஒரு உச்சக்கட்ட கோபமாகத்தான் இந்த கலகங்கள் இருக்கின்றது என்ற அடிப்படையிலெல்லாம் பல்வேறு கருத்துக்கள் இந்த சமூகத்தில் நிலவுகின்றன. உண்மையில் சிறைச்சாலை கலவரங்களின் பின்னணி என்ன? அரசாங்கம் மூடி மறைக்க முற்படுகின்ற விடயம் என்ன? இது தொடர்பில் தான் இன்றைய பார்வைகள் விரிகின்றது. இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் பல்லஞ்சேன, ரத்னபுரி குறிப்பிட்ட கொழும்பு பொரளை மெகசின் சிறைச்சாலை, மகர சிறைச்சாலை, நீர்கொழும்பு சிறைச்சாலை என இலங்கையில் இருக்கின்ற இத்தனை சிறைச்சாலைகளிலும் இதுவரை கலகங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இந்த ஒவ்வொரு கலகங்களுக்கும் ஒவ்வொரு காரணங்கள் கூறப்படுகின்றது. குறிப்பாக சிறை காவலர்களுக்கும் கைதிகளுக்கும் இடையில் ஏற்படுகின்ற முரண்பாட்டின் உச்சகட்டம்தான் சிறைச்சாலையினுடைய கலகமாக வெளிப்படுத்தப்படுகின்றன. உண்மையில் ஒரு சிறைச்சாலையில் இருக்கின்ற கைதிக்கு அரசாங்கம்தான் முழுமையான பொறுப்பு. அவர்களுடைய பாதுகாப்புக்கான உத்தரவாதம் என்பது சிறைச்சாலையினுடைய நிர்வாகத்தில் தான் இருக்கின்றது. அவர்கள் ஒன்றும் முழுமையான குற்றவாளிகள் கிடையாது. குற்றவாளிகளாக இருந்தால் கூட நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் மரண தண்டனை வழங்கப்படுவது கூட அது நீதிபதியினுடைய தீர்ப்பு. அது இலங்கையினுடைய சட்டவாட்சியின் அடிப்படையில் தான் அந்த விடயங்கள் இடம்பெறுகின்றது. ஆனால் அதனையும் கடந்து சிறைச்சாலைக்குள் ஒரு கலகம் ஏற்படுகின்றது. அந்த கலகத்தை நாம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு மூடிய அறைக்குள் இருக்கின்ற ஒரு சிறைச்சாலைக்குள் கலகம் ஏற்பட்டதனை தடுப்பதற்கு முப்படையினர் பயன்படுத்தப்படுகின்றார்கள், சிறை காவலர்கள் பயன்படுத்தப்படுகின்றார்கள், அதிவிசேட அதிரடிப்படையினர் பயன்படுத்தப்படுகின்றார்கள். அதனையும் தாண்டி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்படுகின்றது. அந்த துப்பாக்கி பிரயோகம் என்பதும் கண்மூடித்தனமான துப்பாக்கி பிரயோகம். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட கலகத்தை அடக்குவதற்கு எவ்வாறு செயற்பட்டார்கள் என்பது அதிகளவான காணொளிகள் வெளியாகி சமூக வலைத்தளங்களில் விமர்சனத்தை உருவாக்கியது. உண்மையில் இது ஒரு மனித உரிமை அடிப்படையில் பார்க்கப்பட வேண்டிய பிரச்சனை. ஆனால் தற்பொழுது சிறை கலகம் ஒன்று ஏற்பட்டால் அதன் பின்னர் சிறைச்சாலையில் எத்தனை கோடி ரூபாய் சொத்து சேதமாக்கப்பட்டிருக்கின்றது என்ற அடிப்படையான செய்திகள்தான் வெளிவருகின்றது. இது அரசாங்கம் மிகவும் திட்டமிட்டு வெளியீடு செய்கின்ற ஒரு செய்தி. குறிப்பாக 15 கோடி 17 கோடி சொத்துக்கள் இந்த சிறைச்சாலையில் ஏற்பட்ட கலகம் மூலம் சேதமாக்கப்பட்டிருக்கின்றது. கைதிகள் போதைப் பொருளை பாவிப்பவர்கள், போதைப்பொருள் தொடர்ச்சியாக அவர்களுக்கு கிடைக்காத காரணத்தினால்தான் இந்த கலகம் ஏற்பட்டது என்று அரசாங்கம் வெளிப்படையாக கூறுகின்றது. உண்மையில் சிறைச்சாலைக்குள் போதைப்பொருள் கிடைக்கின்றதென்றால் அது அரசாங்கம் தான் அந்த போதைப் பொருளை கொடுக்கின்றது. சிறைச்சாலை நிர்வாகத்துக்கு தெரியாமல் சிறை கைதிகளுக்கு போதைப்பொருள் செல்வதற்கு எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது. ஏற்கனவே இலங்கையில் இருக்கின்ற சிறைச்சாலைகள் மனித உரிமைகள் முழுமையாக பேணக்கூடிய நிலைமையில் கிடையாது. 10,000 12,000 பேர் இருக்கக்கூடிய சிறைச்சாலைகளில் 42,000க்கு மேற்பட்ட கைதிகள் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். தற்பொழுதும் தொடர்ச்சியாக கைதிகள் அதிகரித்தே செல்கின்றார்கள். இவர்களுக்கு பிணை வழங்குவது அல்லது பாரிய குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர்களையும்
சாதாரண குற்றங்களுடன் தொடர்பட்ட விளக்கமறியல் கைதிகளையும் ஒரே அணியாக வைத்திருக்கின்ற நிலைமை என்பது தற்பொழுதும் தொடர்கின்றது. இந்த விவகாரங்களில் அரசாங்கம் கொள்கை ரீதியிலான மாற்றங்களை ஏற்படுத்தவில்லை. தொடர்ச்சியாக சிறைச்சாலை நிர்வாகத்திற்கு போதைப்பொருள் வர்த்தகர்களுக்கும் இடையிலும் பாதாள உலக கொஸ்டினருக்கும் இடையில் ஏற்படுகின்ற முரண்பாட்டின் வெளிப்பாடுதான் இந்த கலகம் என்று குறிப்பிடுகின்றார்கள். நாங்கள் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட கலவரத்தின் பொழுது குறிப்பாக 10 சிறை காவலர்கள் மரணமடைந்தார்கள். அவர்களுக்கு கோடிகளில் இழப்பீடு வழங்கப்படுகின்றது. 21 கைதிகள் மரணமடைந்தார்கள். அவர்களுக்கு இழப்பீடு கிடையாது. அதே நேரம் அவர்கள் சார்ந்த மனித உரிமைகள் முன்னிலைப்படுத்தப்பட்டு அரசாங்கம் எந்த கருத்துக்களையும் வெளிப்படையாக கூறுவது கிடையாது. அரசாங்கம் அவர்களை குற்றவாளிகளாக நினைத்து குற்றவாளிகளின் என்ற அடிப்படையில் தான் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்கின்றார்கள். உண்மையில் சிறைச்சாலைக்கு இடம்பெறுகின்ற விடயங்கள் என்ன என்பது தொடர்பில் சரியான வெளிப்படுத்தல்கள் கிடையாது. மனித உரிமை ஆணைக்குழு இந்த விவகாரத்தில் வெளிப்படையான தீவிரமான விசாரணைகளை முன்னெடுப்பது கிடையாது. அவர்கள் சிறைச்சாலைக்கு செல்கின்ற பொழுது கூட அவர்களை உள் செல்வதற்கு அனுமதி வழங்கப்படுவதும் கிடையாது. அது தொடர்பில் அவர்களுக்கு பாதுகாப்பின்மை என்ற விடயமும் சுட்டிக்காட்டப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், நேற்று இரவு கொழும்பு பொரளை மெகசின் சிறைச்சாலையில் ஒரு கலவரம் இடம்பெற்றது. அதன் பின்னர் இன்று காலை குறிவிட்ட பகுதியில் ரத்னபுரி குறிவிட்ட சிறைச்சாலையில் ஒரு கலகம் ஏற்பட்டதாக கூறப்பட்டது. மெகசின் சிறைச்சாலையில் 2 மரணமடைந்திருக்கின்றார்கள். குறிவிட்ட சிறைச்சாலையில் 2 மரணமடைந்திருக்கின்றார்கள். அதே போன்று தற்பொழுது பல்லஞ்சேன சிறைச்சாலையிலும் கலகம் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக சிறை கலவரங்கள் இடம்பெற்று கொண்டே இருக்கின்றது. தொடர்ச்சியாக இடம்பெறும் என்பது சிறைச்சாலை அமைச்சருக்கு தெரிந்தும் இருக்கின்றது. அதனை தடுத்து நிறுத்துவதற்கு அவர் எந்த நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என்பது மிக வெளிப்படையாக தெரிகின்றது. ஏனெனில் நாடாளுமன்றத்தில் அவர் உரையாற்றியிருந்தார். இது மட்டுமல்ல, இன்னும் சில சிறைச்சாலைகளில் கலவரங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அது தொடர்பிலான புலனாய்வு தகவல்கள் கிடைத்திருக்கின்றது. எனினும் அதனை தடுப்பதற்கு அவர் எடுத்த நடவடிக்கை என்ன என்றது மிகப்பெரிய ஒரு கேள்வி. கலகம் ஏற்படுகின்றது அல்லது ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்படுகின்றது என்றால் உடனடியாக இராணுவம், முப்படையினர் என சகல தரப்பினரும் சிறைச்சாலைக்குள் செல்கின்றனர். இந்த நாட்டில் முப்படையினருக்கு இருக்கின்ற மிக முக்கியமான பணி என்பது இந்த நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பு. சிறைச்சாலை கலவரங்களும் நீதிமன்ற வழக்குகளின் பொழுது ஒரு தேசிய பாதுகாப்பின் முக்கியத்துவம் சார்ந்த ஒரு விடயமாகத்தான் குறிப்பிடப்படுகின்றது. ஏன் சிறைச்சாலைக்குள் தொடர்ச்சியாக இராணுவம், விசேட அதிரடிப்படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்துவது கிடையாது? அவ்வாறான ஒரு முடிவை எடுத்தால் இந்த சிறைச்சாலைக்கு இடம்பெறுகின்ற மரணங்கள் என்பது இடைநிறுத்தப்படுத்துவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது. சிறை கைதிகளும் மனிதர்களே என்ற அடிப்படையில் ஒரு சாதாரண விளம்பரத்துக்கு அது பயன்படுத்தப்படுகின்றதே தவிர உண்மையில் கைதிகள் மனிதர்களாக மதிக்கப்படுகின்றார்களா? இன்று அரசாங்கத்தில் இருக்கின்றவர்கள் நாளை சிறைச்சாலைக்கு செல்வதற்கு வாய்ப்பு ஏற்படலாம். அதே போன்று நேற்று ஆட்சியில் இருந்தவர்கள் இன்று சிறைச்சாலைக்கு செல்கின்றார்கள். போதைப்பொருள் வர்த்தகர்கள் என்பவர்களோ அல்லது பாதாள உலக கொஸ்டினர் என்பவரோ அல்லது சிறைச்சாலை கைதிகள் என்பவர்களோ இந்த சமூகத்திலிருந்து வேறுபட்ட நபர்கள் கிடையாது. இந்த சமூகத்தின் அங்கம்தான் இந்த சிறைச்சாலை. ஆகவே சிறைச்சாலையில் இருக்கின்றவர்கள் மனித உரிமைகளுக்கு அப்பாற்பட்ட கொடூரமான பிறவிகள் போன்ற ஒரு உதாரணத்தை சமூக ஊடகங்களின் ஊடாக இந்த அரசாங்கம் உருவாக்க முயற்சிக்கின்றதா? அவர்களுக்கு மனித உரிமை இல்லை என்ற ஒரு நிலையை, போதைப்பொருள் போன்ற விடயங்களை வெளிப்படுத்துவதன் ஊடாக இவர்கள் அதனை ஒரு விளம்பரமாக வெளிப்படுத்துகின்றார்கள். உண்மையில் சிறைச்சாலை கலவரங்களை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திற்குரியது. அதனை தட்டி கழிக்கின்றார்கள். தற்பொழுது இருக்கின்ற சிறைச்சாலைக்குரிய அமைச்சராக இருக்கலாம், அல்லது பாதுகாப்பு அமைச்சர்களாக இருக்கலாம், சிறைச்சாலை நிர்வாகமாக இருக்கலாம். எதிர்வருகின்ற காலங்களில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுமானால் தற்பொழுது இருக்கின்ற ஆட்சியாளர்கள் எவ்வாறு சிறைக்கு செல்வார்களோ அதுபோன்று இவர்களும் சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படலாம். கடந்த காலங்களில் ஏற்பட்ட நிர்வாக தவறுகள், ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்களினுடைய தவறுகளுக்கு ஆட்சி மாற்றத்தின் பின்னர்தான் சிறைக்கு செல்ல வேண்டிய நேரம் ஆரம்பமானது. தற்பொழுது மஹிந்த தரப்பு, ரணில் தரப்பு என சகல தரப்பினரும் சிறைச்சாலை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்கள். அவர்கள் மீது
லஞ்சம், ஊழல், அதிகார துஷ்பிரயோக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றது. ஆட்சி மாற்றம் மீண்டும் ஏற்பட்டால் தற்பொழுதைய ஆட்சியாளர்களுக்குத்தான் அது ஏற்படும். உண்மையில் சிறைச்சாலைக்குள் ஏற்படுகின்ற கலவரம், பதற்றமான சூழ்நிலை என்பன மனித உரிமைகளை மீறி படுகொலை செய்கின்ற ஒரு நிகழ்வாகத்தான் இதனை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது மனித உரிமை சார்ந்த ஒரு விடயமாக பார்க்கப்பட வேண்டும், சட்டத்தின் ஆட்சியினுடைய ஒரு விடயமாக பார்க்கப்பட வேண்டுமே தவிர போதைப் பொருளுக்கு எதிரான அரசாங்கத்தின் ஒரு முயற்சியாக இது சித்தரிக்கப்படுவது என்பது முழுமையான ஒரு தோல்வி நாடகமாகத்தான் இறுதியில் முடியும். இன்னும் ஒரு பார்வையில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள்.